காப்பாற்றினதுக்கப்புறம் மதீனாவுக்கு இவங்க வர்றாங்க. வர்ற வழியில் கடுமையான ஒரு காற்று மறுபடியும் வீசுது. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இந்த கடுமையான காற்று நயவஞ்சகத்தினுடைய ஒரு ஒருத்தன் நயவஞ்சகன் ஒருவனுக்காக இந்த காற்று வந்து எல்லாம் வீசிட்டு இருக்குதான் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. கரெக்டாக ஊரில் வந்து பார்த்தா யாரும் மௌத்தா கிடக்கிறான். அப்துல்லா பின் உபை பின் சலூல் இருக்கிறான் இல்லையா, நயவஞ்சகத்துடைய தலைவன், அவன் வந்து மௌத்தா கிடக்கிறான். அப்போ வந்து மௌத்தா அதை செத்துட்டா. ரசூல்லாவை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல அவன் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டான். அப்போ அல்லாஹ் சொன்னால 17, 76, 77 உன்னை நவுத்த பார்த்தா நான் நவுத்திடுவேன் அவங்களன்ட்டு. இன்றைக்கும் அதான் நடக்கும். இந்த முஸ்லீம்களை வந்து அழிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ இந்த யூதர்கள் இன்றைக்கி முயற்சி பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தான் அழிக்கப்படுவாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு பதிலாக அவங்க தான் அழிக்கப்படுவாங்கங்கிறது இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடாக அது இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இவர் மரணிச்சிடறார். யார்? இந்த முனாஃபிக் மரணிச்சதுக்கப்புறம் அவருடைய மகன் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு முஸ்லீம். அவர் என்ன பண்ணுறாரு, ரசூலாட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் போத்திடுறேன், அதனால் அவர் வேதனையிலேருந்து தப்பிச்சிருவார். அதே மாதிரி அவருக்காக நீங்கள் தொழுகையும் நடத்துங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ ரசூலா வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி கொடுத்துட்றாங்க. தொழுகை நடத்தும் போது கூப்பிடுங்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் உமர்லியானும் ரசூலாவை பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் எப்படி போய் தொழுகை நடத்துறீங்க? முனாஃபிக்கெல்லாம் நடத்தாதீங்க, உங்களை கொல்ற வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணிட்டாங்க, இப்போ ஏன் நீங்கள் தொழுகை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, உமரே சும்மா இருங்க, எனக்கு அல்லாஹ் 2 வாய்ப்பு கொடுத்துருக்கான். பாவ மன்னிப்பு கேட்கறது, மன்னிச்சு விடுறது. பாவ மன்னிப்பு கேட்கறது, கேட்காம இருக்கிறது. நான் பாவ மன்னிப்பு கேட்கறத நான் விரும்புகிறேன். நயவஞ்சகனாக இருந்தாலும் அவருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து போகிறாங்க. போகிறதுக்குள்ளே இந்த சண்டையை அவர் பார்க்குறாருல அவர் மகன். சரி ரசூலா சிரமம் தரேன் வேணான்னு அவர் கொண்டு போய் அவர் அடக்கமே பண்ணிடுறாரு. கொண்டு போய் கபூரில் இறக்கிற ரசூலா அப்பயும் வராங்க. வந்துட்டு என்னை கேட்காம நீங்கள் அடக்கம் பண்ணீங்க, பாடி வெளியிடுங்க அப்படிங்கிறேன். வெளியிடுங்கன்னு சொல்லி ரசூலாவுடைய இது பாருங்கள், இறக்க குணம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அப்போ வெளியே எடுத்து ஜனாத தொழுகைக்காக நிற்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வசனம் இறக்கி தடுத்துட்றான். அப்போ 9:84 அல்லாஹ் வசனம் இறக்கி, அவர்களில் இறந்து விட்ட ஒருவருக்காகவும் நீர் ஒரு காலம் தொழுகை நடத்த வேண்டாம், அவர்களில் சமாதிகளில் பிரார்த்தனை செய்யவும் வேண்டாம்னு சொல்லி இது வந்து ரசூலா வந்து தடுக்கப்படுறாங்க. இது புகாரியில் 1320 ஹதீஸு, 4671 இந்த 2 இடத்துல இந்த ஹதீஸ் வந்து வருது.